எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு சுவையான சிறிய ஒரு தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டதை பற்றி நாம் ஏற்கனவே ஒரு காணொலியை போட்டிருந்தோம். அந்த காணொலிக்கான லிங்க் நான் மேலே கொடுக்குறேன் பாருங்க. தொடர்ந்து சவுக்கு சங்கருடைய வழக்கில் பல திருப்பங்கள் ஏற்பட்டு வருகின்றன என்பது மிக மிக முக்கியமான ஒரு தகவல். அதில் மிக முக்கியமான ஒன்று, சவுக்கு சங்கருடைய அட்வொகேட், அவருடைய வக்கீல் நேற்று முன்தினம் இரவு பத்திரிகையாளருக்கு அளித்த பேட்டியிலே கோயம்புத்தூர் சிறைச்சாலையிலே சவுக்கு சங்கர் காவலர்களால் துன்புறுத்தப்படுகிறார், கஸ்டோடியல் வயலன்ஸ் நடக்கிறது என்று குற்றம் சாட்டியிருந்தார். இது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சூழலிலே அது நடந்த சிறிது நேரத்திலேயே சிறைத்துறைக்கான ஏடிஜிபி துணை கண்காணிப்பாளர் தமிழக அளவிலான அதிகாரி சிறையிலே எந்த விதமான ஒரு கஸ்டோடியல் வயலன்ஸ் துன்புறுத்தலும் சவுக்கு சங்கர் மீது நடக்கவில்லை, சவுக்கு சங்கர் நலமாக இருக்கிறார் என்று பேட்டி கொடுத்திருந்தார். ஏற்கனவே ஒரு சர்ச்சை கூட நடந்திருந்தது. அதாவது சவுக்கு சங்கர் தேனியில் கைது செய்யப்பட்டு தேனியிலிருந்து சாலை மார்க்கமாக கோவை கொண்டு வரப்பட்ட பொழுது ஒரு சிறிய விபத்து நடந்தது. அதாவது சவுக்கு சங்கர் கொண்டு வரப்பட்ட காவல்துறையுடைய வேன் ஒரு சிறிய விபத்துக்குள்ளாகி எதிரே வந்த ஒரு காரின் மீது மோதி திரும்பி நின்றதிலே சவுக்கு சங்கர் மற்றும் பிற காவலர்களுக்கெல்லாம் காயம் ஏற்பட்டு அதற்கு பிறகு அந்த காயத்திற்கு அவர்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டு கோவை சிறைச்சாலைக்கு தொடர்ந்து சென்றனர் என்ற ஒரு செய்தி வந்திருந்தது. இந்த சம்பவத்தை கூட சுட்டிக்காட்டி பலருமே, பல பத்திரிகையாளர்கள் மற்றும் பல சமூக ஆர்வலர்கள்லாம் கேள்வி எழுப்பியிருந்தனர். இதில் ஏதாவது ஒரு சதிச்செயல் இருக்கிறதா, சவுக்கு சங்கருடைய நலத்தை பற்றி ஏதாவது ஆபத்து இருக்கிறதா, அவருடைய நலத்திற்கு ஆபத்து இருக்கிறதா என்று கேள்வி எல்லாம் எழுப்பிய சூழ்நிலையிலே இந்த கஸ்டோடியல் வயலன்ஸ் நடக்கிறது என்று சவுக்கு சங்கருடைய வக்கீல் சொன்னது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இருந்தாலும் கூட சிறைத்துறை ஏடிஜிபி அதை மறுத்த சூழ்நிலையிலே இன்னொரு சுவையான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. சவுக்கு சங்கருடைய தாயார் நேற்றைக்கு இரவு சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு மனு ஒன்றை போட்டிருக்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. ஹேபியஸ் கார்பஸ் என்பது பொதுவாக ஒரு சம்பவத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது, அதனால் எங்களுடைய சொந்தக்காரர் காணவில்லை, அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்த வேண்டும், அவருடைய நலன் குறித்து தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு ஆட்கொணர்வு மனு அப்படிங்கிறது சட்ட சாராம்சம். அப்படிப்பட்ட ஒரு மனுவை சவுக்கு சங்கருடைய தாயார் நேற்று தாக்கல் செய்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன. இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுவிலே மிக மிக முக்கியமான விஷயங்களை சவுக்கு சங்கருடைய தாயார் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் மீண்டும் அவர் வலியுறுத்தி சொல்லியிருப்பது ஒன்று, சவுக்கு சங்கர் கோவை சிறையிலே துன்புறுத்தப்படுகிறார், அவர் நலமாக இல்லை, அவரை காவலர்கள் தாக்கியிருக்கிறார்கள், அதனால் அவரை நீதிமன்றம் ஆட்கொணர்வு மனு மூலமாக அவர் நலமாக இருக்கிறார் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சவுக்கு சங்கர் மீது தேவையில்லாமல் பல வழக்குகள் போட்டுக் கொண்டிருப்பதாகவும் சவுக்கு சங்கருடைய பேச்சு சுதந்திரம் மற்றும் அவருடைய கருத்து உரிமையை முடக்குவதுதான் நோக்கம் என்றும் சொல்லியிருக்கிறார். இதே போலவே சவுக்கு சங்கருடைய அந்த சவுக்கு மீடியா அலுவலகத்திலே பணிபுரிகின்ற ஒரு நபரும் கூட மற்றொரு மனுவை போட்டிருப்பதாக தகவல்கள் சொல்லுகின்றன. சவுக்கு மீடியா தொடர்ந்து செயல்பட அனுமதிக்கப்பட வேண்டும், அதனை முடக்குவதற்கான முயற்சிகளை தடுத்து நிறுத்த நீதிமன்றம் தலையிட வேண்டும் அப்படின்னு இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கின்றன. இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் சவுக்கின் வழக்கை பொறுத்தவரை ஒரு முக்கியமான திருப்பமாக இருக்கக்கூடும் என்று தெரிகிறது. ஒருவேளை சவுக்கினுடைய தாயார் போட்டிருக்கும் ஆட்கொணர்வு மனு விரைவில் விசாரணைக்கு சென்னை ஒரு நீதிமன்றம் அந்த ஆட்கொணர்வு மனு மீது ஏதேனும் நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிடும் என்று சொன்னால் உறுதியாக சவுக்கு சங்கர் நலமாக இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்கு காவல்துறை, சிறைத்துறை அவரை ஆஜர்படுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வும் நடந்து கொண்டிருக்கிறது. சவுக்கு சங்கர் மீது பல வழக்குகள் தொடரப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே கிடப்பில் இருக்கும் பல வழக்குகளுமே தூசி தட்டி எடுக்கப்படுகின்றன என்று தகவல்கள் வருகின்றன. இந்த அவர்கள் பெண் காவலர்களை அவமதித்து பேசிய வழக்கிலே சேலத்திலே அவர் மீது வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது, மதுரையிலே வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சென்னையிலே ஒரு ஏற்கனவே ஒரு பழைய வழக்கிலே சந்தியா ரவிசங்கர் என்ற ஒரு பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் மீது
புகார் தெரிவித்திருந்தார். அந்த புகாரின் மீதான நடவடிக்கையும் தொடங்கியிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. இப்படி பலமுனை தாக்குதல் சவுக்கு சங்கர் மீது நடப்பதாலே அவர் சிறையிலே வந்து ஒரு வழக்கிலே ஜாமீன் பெற்றாலும் கூட மீண்டும் மீண்டும் பல வழக்குகளை கைது செய்யப்படக்கூடும் என்ற தகவல்கள் வருகின்றன. இதை வந்து ஒரு கிரைம் பத்திரிகையாளர் ஆன கிரைம் செல்வராஜ் கூட உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவர் வந்து அவருடைய ஒரு இந்த யூடியூப் தளத்திலே கொடுத்திருக்கும் பேட்டிகளிலே வந்து உறுதியாக சவுக்கு சங்கர் வந்து இன்னும் ஓராண்டு காலமாவது சிறையில் இருப்பார், இதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது, அந்த அளவிற்கு அவரை வந்து சிக்கலிலே மாட்டி விடுவதற்கு வந்து அரசு தரப்பு தயாராக இருக்கிறது, அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்று செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வந்து நீதிமன்றங்கள் இது எப்படி தலையிடும்? சவுக்கு சங்கர் வந்து ஒரு நீண்ட சிறைவாசத்துக்கான ஒரு காலத்துக்கு போய் கொண்டிருக்கிறாரா, இல்லை வந்து இப்போதைய வழக்கிலே வந்து ஜாமீன் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அவருடைய தாயாருடைய அந்த ஹேபியஸ் கார்பஸ் மனு மீதான விசாரணை என்ன, அதில் என்ன முடிவு தரும், இவற்றையெல்லாம் பொறுத்தே சவுக்கு சங்கருடைய எதிர்காலம் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. சவுக்கு சங்கர் வந்து நீண்ட நாள் சிறையில் இருந்தார். பிறகு அவருடைய சவுக்கு மீடியா என்ற அந்த பத்திரிகை தளம் வந்து எந்த அளவுக்கு இயங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதும் தெரியவில்லை. இன்னொரு சுவையான விஷயத்தையும் சொல்லுகிறார்கள். சவுக்கு அடிக்கடி பேட்டி கொடுக்கக்கூடிய அந்த ரெட் பிக்ஸ் மீடியா என்ற யூடியூப் தளத்தினுடைய நிறுவனரும் கூட இந்த விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் என்றும் சவுக்கு சம்பந்தமாக விசாரிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் என்றும் அவர் வந்து விசாரணைக்கு வரவில்லை என்றும் அவர் தலைமறைவாக இருக்கிறார் என்றும் பல வதந்திகள் விளாவிக் கொண்டிருக்கின்றன. சவுக்கு மட்டுமில்லாமல் சவுக்கு சங்கர் மட்டுமில்லாமல் அவருக்கு நெருக்கமானவர்கள் அனைவருமே கூட குறிவைக்கப்பட்டதன் மூலமாக கிட்டத்தட்ட சவுக்கு சங்கரை வந்து செயலிழக்க செய்ய வேண்டும் என்பதே ஒரே நோக்கமாக இருக்குமோ என்று பலரும் கருதுகிறார்கள். சவுக்கு சங்கரை பொறுத்தவரை கூட அவருடைய அந்த பேச்சு சுதந்திரத்தை, பேச்சுரிமையை வந்து கட்டாயமாக வந்து துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஆளும் கட்சி தரப்பை பற்றி, ஆளுங்கட்சியில் முதலமைச்சருடைய குடும்பத்தை பற்றி பலவாறாக கருத்து பல சந்தர்ப்பங்களில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் சவுக்கை பொறுத்தவரை இதுதான் அவருடைய இயல்பு கூட. அதிமுக ஆட்சி காலத்திலே வந்து அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது மிகவும் கடுமையான குற்றச்சாட்டுகள், தனிப்பட்ட விமர்சனங்களை செய்து வந்திருக்கிறார். பிறகு ஆட்சி மாறிய பிறகு இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பேசி வருகிறார். ஆக இப்படி நிலையை மாற்றிக்கொள்வதுதான் சவுக்கினுடைய ஒரு இயல்பு என்று பலரும் சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்த இயல்பினாலே கூட பல சிக்கல்கள் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அவர் கூட பணிபுரிந்தவர்களை கூட கிட்டத்தட்ட காட்டி கொடுத்தது போல அவரை பல சிக்கல்களிலே மாட்டி விட்டு விட்டார்கள் என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அவர் நீண்ட சிறைவாசத்தில் இருக்க போகிறாரா, இல்லை நீதிமன்றத்தில் அவருக்கு வந்து ஜுடிஷியல் ரெமிடி கிடைக்கிறதா என்பது பார்க்க வேண்டும். அதைவிட முக்கியமாக அவருடைய தாயார் போட்டிருக்கும் அந்த ஆட்கொணர்வு மனுடைய அவுட்கம் என்ன ஆகும், அந்த ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு மனுடைய விளைவு என்ன ஆகும், அதன் மூலமாக அவருக்கு ஏதாவது ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதா என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சவுக்கு சங்கரை பொறுத்தவரை இது ஒரு மிக 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 முக்கியமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இக்கட்டான காலம் என்பதில் சந்தேகம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அரசை பொறுத்தவரை உறுதியாக வந்து கருத்து சுதந்திரத்திற்கு வந்து எல்லைகள் இருக்கின்றன. ஒருவருக்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறதால வந்து அதில் வந்து எந்த அளவுக்கு தாக்குதல்கள் நடத்த முடியும் என்பதில் ஒரு எல்லை இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் யூனிஃபார்ம் சர்வீசஸ், காவல்துறையினரை வந்து விமர்சிப்பதற்கு கட்டாயமாக ஒரு எல்லை இருக்கிறது என்பதை அரசு தரப்பு மட்டுமல்லாமல் பல நியூட்ரல் ஜேர்னலிஸ்டும் கூட ஒப்புக்கொள்கிறார்கள் என்பதை நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. சவுக்கு சங்கருக்கு வந்து விரைவிலே சிறையிலிருந்து விடுதலை கிடைக்கிறதா, இல்லை பல வழக்குகளை அவர் மாட்டுவாரா என்பதை பார்ப்போம். மீண்டும் வேறொரு சுவையான காணொளியிலே நாங்கள் சந்திக்கிறேன். மிக்க நன்றி. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறு முறை நாங்கள் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.